வணக்கம், நான் உங்கள் ராணி சுரேஷ். இந்த கமெண்ட் பாருங்க. ஸ்வேதா பொன்மதியாம். இது வந்து ஜென்ஸா லேடிஸானே தெரில. ஃபேக் ஐடி வச்சுட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா? பையனா பொண்ணான்னு தெரில. எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்குற ரிப்ளை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்துடலாமா? எனக்கு கருத்தாவே பேசிகிட்டு இருந்தால் பாவம் உங்களுக்கு தான் போர் அடிக்குதுல்ல. அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போர் அடிக்காமல் இப்போ தெரிகிற மாதிரி பதில் சொல்லிடலாமா? ஸ்வேதா பொன்மதி கேட்டிருக்க கொஸ்டினை பார்த்தீங்களா? நேற்று வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த நடிக்கிறவங்க பின்னாடி தான் கூட்டம் இருக்கும், நம்ம நல்ல குணமாக இருந்தால் நம்ம பின்னாடி ஒருத்தர் நிற்க மாட்டாங்கன்னு. அந்த நடிக்கிற கூட்டத்தில் ஒரு ஆள் போல் பாவம் காலையிலேயே ரோசப்பட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கருத்து பாருங்க, எப்படின்னு பாருங்க. வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு. ஏம்மா, வண்டிக்கு பெட்ரோல் போட்டு 20 கிலோமீட்ரு லொக்கேஷன் பார்த்து வந்து வீடியோ எடுத்து அது கருத்தாகவும் இருக்கணும், அதை டைமுக்குள்ளே முடிக்கணும், என்ன டைமில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு 2-3 டேக் போனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, எனக்கு கேமராமேன் அவர் தானே, 4 திட்டு வாங்கணும். சரி ஒரு தடவை சரி ப்ளீஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமை இழந்து அவர் திட்டு வாங்கணும். அதை என் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அது கிளம்பி அவ்வளோ தூரம் நான் என்ன பேசணும் எப்படி பேசணுன்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தனியாக கேப்ஷன் என்ன பேசி முடிச்சுட்டு கேப்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்து இவ்வளோ பண்ணி வீடியோ போடணும். சும்மா கிடையாது. சும்மா நீ எடுத்தோடனே ஏதோ ஒன்று இப்போ கேமரா முன்னாடி வந்து பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா? இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களே, உட்காந்துட்டு கேமரா முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் பேசிடுவியா? என்ன பேசணுங்கிறத பேசிடுவியா? அதுவும் அடுத்தவங்க எடுக்கும்போது ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தைரியமாக பேசி அதை என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறத அந்த 2-3 நிமிஷத்துக்குள்ளே பேசி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ அதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? வேறு வேலையே இல்லையான்னு நீ எல்லாம் உட்காந்துட்டு கமெண்ட் அவ்வளோ உனக்கு வேறு வேலை, உனக்கு வேலை இல்லாமல் கொஸ்டின் மார்க் கொண்டு போட்டு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறியே, உனக்கு வேலை இல்லை? என்னோட ஐடியில் நான் போடுறேன், பிடிச்சா பாரு, பிடிக்காட்டி தள்ளி விட்டு போ, வேலையே இல்லையான்னு ஏன் நீ கேட்குற? உங்களை மாதிரி ஃபேக் ஐடியை வச்சுட்டு எத்தனை பேர் நான் கமெண்ட் பார்த்துருப்பேன், எத்தனை பேர் பண்ணதை பார்த்துருப்பேன். பாருங்கள் இனிமேல், ஏன்னா கருத்தாக மட்டும் சொன்னால் உங்களுக்குலாம் போர் அடிக்கும்ல. அதனால் யார் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஐடியோடு சேர்த்து எடிட் பண்ணி வச்சே நான் பதில் கொடுத்துட்றேன். ஏன்னா போர் அடிக்கும்ல. இனிமேல் நான் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிறேன்ப்பா, கருத்து மட்டும் சொன்னால் போர் அடிக்கும்ல. இனிமேல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸையும் பார்க்கலாம். என்ன பாய்ங்க.